أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்போ இதற்கு முந்தைய பாடங்களில் மீராஸ் சம்பந்தமான அடிப்படையான 3 இறைவசனங்கள், யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் வலக்கும் நிஸ்ஃபு மா தரக அஸ்வாஜுக்கும் யஸ்தஃப்தூனக் குலில்லாஹு இஃப்தீக்கும் ஃபில் கலாலா, அதானே? இந்த 3 வசனங்களுடைய விளக்கம் பார்த்துட்டோம். இந்த 3 வசனங்கள்ல அல்லாஹ் ஒவ்வொரு வாரிசுதாரர்களுக்கும் எவ்வளவு சொத்துல பங்கு கொடுக்கணும், யாருக்கு நிஸ்பு கொடுக்கணும், யாருக்கு சுலுசு கொடுக்கணும், யாருக்கு சுமுனு கொடுக்கணும், யாருக்கு ருபோ கொடுக்கணும், எந்த சூழ்நிலையில கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் சுருக்கமான வகையில சொல்லியிருக்கான். இப்போ இந்த 3 வசனங்களை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஆயத்தினுடைய அர்த்தங்களை விளங்கி அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மீராசுடைய அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். இப்ப இது முக்கியமான வசனங்கள் என்பதை இமாம் குர்துபியுடைய கருத்துக்கள்லாம் பார்த்தோம். சஹாபாக்களுடைய ஒட்டுமொத்த இல்மினுடைய சாராம்சம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த 3 ஆயத்துக்களை படிச்ச பின்னாடி இந்த ஆயத்துக்கள் சம்பந்தமாக சில சந்தேகங்கள் நமக்கு எழலாம். சந்தேகங்கள் சொல்றதை விட சில கேள்விகள். இப்ப ஒட்டுமொத்த குர்ஆன்ல மீராஸ் சம்பந்தமாக இந்த 3 வசனம் மட்டும்தான் இருக்கா, வேற ஆயத்துக்களே இல்லையா அப்படின்லாம் கேள்வி எழலாம் இல்லையா? அப்ப அந்த சந்தேகம் அல்லாமல் வேறு சில சந்தேகங்கள், ஏன் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கான், இவருக்கு ஏன் சொத்து இவ்வளவு பங்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இது போல நம் மனதில் எழக்கூடிய சில கேள்விகளுக்கு இமாம் சாபூனி அவர்கள் இந்த கிதாபில் பதில் சொல்றாங்க. பார்க்கலாமா? பாடத்தின் பெயர் தசாவுலாத் ஹவுல ஆயாத்தில் மவாரிஸ், மீராசுடைய வசனங்கள் தொடர்பாக உள்ள கேள்விகள். தசாவுலாத் அப்படின்னா நமக்குள்ள நம்மளே கேள்வி கேட்டுக்கிறது, நமக்குள் எழக்கூடிய கேள்விகள்னு வச்சுக்கலாம். முதல் கேள்வி, ஹல் ஹுனாக ஆயாத்துன் கைரு ஹாதிஹில் ஆயாத்தி ஸலாஸ் ஃபில் மவாரிஸ், மீராஸ் சம்பந்தமாக மேற்கூறப்பட்ட 3 வசனங்கள் அல்லாது வேறு ஆயத்துக்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா, அல் ஜவாப் அன்னஹு வரதத் ஆயாத்துன் கரீமா ஃபி ஷஅனில் மவாரிஸ் கைரி ஹாதிஹில் ஆயாத், இந்த வசனங்கள் அல்லாமல் வேறு வசனங்களும் உள்ளன. இந்த 3 வசனங்கள் அல்லாம வேறு வசனங்கள் உள்ளன. வலக்கின்னஹா முஜ்மலத்துன் துஷீரு இலா ஹுகூகில் வரஸதி பிதூனி தஃஸீலின், அந்த ஆயத்துக்கள் எல்லாம் முஜ்மலா இருக்கு. முஜ்மல்னா என்ன? மூடலாக ஒரு இஷாரா தான் செய்தே தவிர முஃபஸ்ஸலா இல்லை. இப்போ இந்த 3 வசனங்களை பொறுத்த வரைக்கும் முஃபஸ்ஸலா இருக்கு. எப்படி? இவங்களுக்கு இவ்வளவு இல்லையா இருக்குல்ல, ஃபலிகுல்லி அபவைனி குல்லி வாஹிதி மின்ஹும் அஸ்ஸுதுஸ், அதே மாதிரி ஜௌஜ் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு பண்ணுவோம், ஃபலஹுன்ன ஸுமுனு, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பங்கு அப்படின்ற வார்த்தை தெளிவாக இருக்கு, தஃசீலா இருக்கு. ஆனா மற்ற வசனங்கள், சில வசனங்கள் கூறப்பட்டிருக்கு இல்லையா, இன்னொரு 3 வசனங்கள் சொல்லுவாங்க. அந்த 3 வசனங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான தெளிவான விளக்கங்கள் இல்லாமல் மூடலா இருக்கும். அந்த வசனங்கள்ல அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, உறவினர்களுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்றான். உறவினர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தாய் தந்தையும் உறவினர்கள் தான், மாமு மாமி அத்தை, ஒன்று விட்ட சித்தப்பா பெரியப்பா, நீங்க யாருன்னு சொன்னாலும் அத்தனை பேரும் உறவினர்கள் தான். அப்படித்தானே? சொந்தக்காரங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவோம். இப்ப அல்லாஹ் சொல்றான், உறவினர்களில் சிலர் சிலரை காட்டிலும் மேம்பட்டவர்கள், அவருக்கு சொத்துல பங்கு இருக்கு அப்படின்ற கருத்துப்பட சில வசனங்கள் வருது.
தூன தஹ்தீதின் அவ் பயானின் லிமிக்தாரி குல்லி வாரிசின். அந்த வாரிசுகளுக்கு இவ்வளவுதான் மிக்தாரு, இவ்வளவுதான் தஹ்தீது, இதுக்கு மேல கொடுக்க கூடாது அப்படின்னு எந்த மாதிரி கட்டுப்பாடும் இல்லாமல், தெளிவான நிபந்தனைகள் எதுவும் இல்லாமல் அல்லாஹ் மூடலாக மொத்தமா சொல்றான். அது என்னென்ன வசனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலாயாத்துல்லதி அஷாரத் இலல் இர்சி ஹிய அவ்வலன் அலாயத்துல் ஊலா. முதல் ஆயத் என்னன்னா, வஉலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பிபஅதின் ஃபீ கிதாபில்லாஹ் இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம். சூரத்துல் அன்ஃபால்ல வரக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் என்ன சொல்றான்? உறவினர்கள் சிலரை காட்டிலும் மேலானவர்கள், மேம்பட்டவர்கள். இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன் அப்படின்னு சொல்றான். எந்த உறவினர்கள் இருக்கா வசனத்துல? உலுல் அர்ஹாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, அல்லாஹ் சொன்னதா, அர் ரஹ்மு மின்னி ஃபமன் வஸலஹா ஃபகத் வஸலனி வமன் கதஅஹா ஃபகத் கதஅனி. அப்ப அந்த அர்ஹாம் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து நிசாவுடைய முதல் வசனமே அதுதானே, தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் அப்படின்னு சொல்றான் இல்லையா? அப்ப அந்த உறவினர்கள் எல்லோரும் உறவினர்கள் தான், ரத்த பந்தம், சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சூரத்துல் அஹ்ஸாப்ல இதே வசனத்தை வேறு விதமா அல்லாஹ் சொல்றான், வஉலுல் அர்ஹாமி பஅதுஹும் அவுலா பிபஅதின் ஃபீ கிதாபில்லாஹி மினல் முஃமினீன வல் முஹாஜிரீன். மதீனாவுக்கு போன சமயத்துல, ஹிஜ்ரத் போன சமயத்துல உலக வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயத்தை, இதுவரைக்கும் உலக வரலாற்றில் எந்த ஒரு சமுதாயத்திலும் நடக்காத விஷயம், நடக்க முடியாத ஒரு காரியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அது என்ன? முஆஹாத்னு சொல்லுவாங்க. வரலாற்றில் அதுக்கு பேர் என்னது? அல் முஆஹாத், சகோதரத்துவத்தை ஏற்படுத்துதல். சகோதரத்துவத்தை ஏற்படுத்துதல்னா என்ன அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தைக்காக வேண்டி மக்காவில் தன்னுடைய சொத்து, வீடு, வியாபாரம், தொழில், வேலை, உறவு, சொந்த கொண்டாட்டி, புள்ள, இன்னும் சொல்ல போனா தாய் தந்தை, அத்தனை பேரையும் விட்டுட்டு எதுக்காண்டி வந்தாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போன்று, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி அனைத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சாங்க? சஹாபாக்கள், முஹாஜிரீன்கள், ஹிஜ்ரத் செஞ்சவங்க மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனாவுக்கு வந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிமானம் இருக்கான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். மதீனாவில் இருந்த அன்சாரிகளை அவர்களுக்கு உதவ சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? முஆஹாத் அப்படின்ற ஒரு விஷயத்தை உண்டாக்குனாங்க. முஆஹாத்னா என்ன? சகோதரர்களாக ஆக்குவது. அப்ப அந்த அடிப்படையில் உலகத்துல வேறு எந்த மனிதனுமே இதுவரைக்கும் செஞ்சிருக்க மாட்டாங்க, அன்சாரிகள் செஞ்சாங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அன்சாரிகளுடைய நேசம் என்பது ஈமானின் ஒரு பகுதி இல்லையா? ஹுப்புல் அன்சார். அந்த அன்சாரி பெருமக்கள் என்ன செஞ்சாங்க? தன்னுடைய வீட்டில் இடம் கொடுத்தாங்க, வியாபாரத்துல பங்கு கொடுத்தாங்க. எந்த அளவுக்குன்னா, தனக்கு 2 மனைவி இருந்தால் ஒரு மனைவியை தலாக்கு விட்டுட்டு நான் கட்டி வைக்கிறேன்ற அளவுக்கு பெருமானாருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அந்த அன்சாரிகள் என்ன செஞ்சாங்க. அப்ப அந்த சமயத்துல எப்படின்னு சொன்னா, ஒரு அன்சாரி தன்னுடைய சொத்தின் ஒரு பகுதியை உறவினர்களுக்கு வழங்குவது போன்று யாருக்கு கொடுக்கலாம்? முஹாஜிருக்கு கொடுக்கலாம். அப்ப இந்த வசனம் இறங்குது. எந்த வசனம்? யுஸீகுமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும்ன்ற வசனம் வந்த பின்னாடி இந்த சட்டம் அடிபட்டு போகுது. எந்த சட்டம்? சொத்துல முஹாஜிரீன்களுக்கு பங்கு கொடுக்கலாம் அப்படின்ற சட்டம் அடிபட்டுரும் இல்லையா? மன்சூக் ஆயிருச்சு. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், மினல் முஃமினீன வல் முஹாஜிரீன் இல்லா அன் தஃஅலு இலா அவுலியாஇக்கும் மஅரூஃபா. இப்போ என்ன செய்யணும்? நீங்க அவங்களுக்கு கொடுக்கறத விட உங்களுடைய நேசர்களுக்கு உதவி செய்வதை தவிர, அதாவது என்ன அர்த்தம் இங்க எல்லாம் என்ன சொல்றேன்னா, உறவினர்கள் மேன்மையானவர்கள். எது விஷயத்துல? சொத்து கொடுக்கப்படுவதில், சொத்து பங்கு பிரிக்கப்படும் போது யாரு முக்கியத்துவம் கொடுக்கணும்?
உறவினர்களுக்கு கொடுக்கணும். ஒகானதா அலிக்க ஃபில் கிதாபி மஸ்தூரா, இந்த விஷயம் இறைமறையில் எழுதப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது 2வது வசனம். 3வது வசனம் ஆயத்து சாலிசா சூரத்து நிசாவிலேயே அல்லாஹ் சொல்றான், லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின்னிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் மிம்மா கல்ல மின்ஹு அவ் கதுர் நஸீபம் மஃபரூதா. ஆண்களுக்கு பெற்றோர்களும் உறவினர்களும் விட்டு சென்ற சொத்தில் பங்கு உண்டு. பொதுவா அல்லாஹ் சொல்றான் இல்லையா? யூஸிக்குமுல்லாஹு வசனத்துக்கு முந்திய வசனங்கள் இதெல்லாம். இப்ப ஆண்களுக்கு உறவினர்கள் பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்துல பங்கு உண்டு. வலின் நிசாஇ, பெண்களுக்கும் பங்கு உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா அது வரைக்கும் பெண்களுக்கு சொத்துல பங்கு இல்லை. அன்றைய அரபிகள்கிட்ட பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போருக்கு போரிட்டார்களா, எங்களோடு எல்லா வேலையும் செய்கிறாங்களா, அவங்களுக்கு எடுக்க பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிற்போக்கு மனப்பான்மை இருந்தது. அல்லாஹ் என்ன சொல்றானா, பெண்களுக்கு பங்கு உண்டுங்கிறான். அடுத்து படிப்போம். ஏன் அந்த பெண்களுக்கு சொத்துல பங்கு உண்டுன்னு கொடுத்த அல்லாஹ் லிர்தகரி மிஸ்லு ஹத்தில் உன்சையைன், ஆணுக்கு 2 பங்கு ஏன் பெண்ணுக்கு 1 பங்கு கொடுத்தான்றத நம்ம என்ன செய்வோம், அடுத்து பேசுவோம். அப்ப அல்லாஹ் சொத்துல பெண்களுக்கு பங்கு கொடுத்தான். இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 1956ஆம் ஆண்டு தான் பெண்களுக்கு சொத்துரிமை என்பது வழங்கப்பட்டது. அது வரைக்குமே சொத்துல பங்கு கிடையாது. இப்ப என்ன செய்யறாங்க, சொத்துல பாதிக்கு பாதி பங்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? 1956க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வரைக்குமே கிடையாது. அதற்கு முன்பாகவும் கிடையாது. பெண்களுடைய நிலை என்ன அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜாராம் மோகன் ராய் போன்ற சீர்திருத்தவாதிகள் எப்படி எல்லாம் போராடினாங்க சதி என்ற உடன்கட்டைக்கு எதிராக அப்படின்றதெல்லாம் பெரிய ஒரு வரலாறு, இந்திய வரலாறு. அப்ப இந்தியாவில் மட்டுமல்ல, பல நாடுகள்ல பெண்களுக்கு சொத்துல பங்கு கிடையாது. இன்னைக்கும் பல நாடுகள்ல பெண்களுக்கு தந்தை அல்லது தாய் பெற்றோர்கள் உறவினர்களுடைய சொத்துல பங்கு கொடுக்கறது இல்லை. இப்ப அல்லாஹ் அன்னைக்கு என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, குர்ஆன்ல லின் நிசாஇ அப்படின்னு சொல்லிட்டான். இதான் 3வது வசனம். அது குறைவாக இருந்தாலும் சரி, மிகுதமாக இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. மிம்மா கல்ல மின்ஹு அவ் கஸுர், கொஞ்சமா இருக்குங்க, இருக்கிற சொத்தே எங்களுக்கு பத்தாது, சொத்தை ஒரு 10,000 ரூபாய் தான் விட்டு போயிருக்காரு, அது எத்தனை முறை பிரிக்க, நானே எடுத்துக்கிறேன், அப்பெல்லாம் கிடையாது. இறைவன் என்ன சொல்லி இருக்கானோ அதன்படி பிரிக்கணும். 10,000 ரூபாய் உனக்கு 1000 ரூபாய் கிடைச்சாலும் பரவாயில்லை. எத்தனை வாரிசுதாரர்கள் இருக்கிறார்களோ, அது குறைந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி, சரியான முறையில் பங்கு விதிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்றது அல்லாஹ் சொல்றான். நசீபம் மஃபரூதா, கடமையாக்கப்பட்ட நசீபுங்கிறான். இப்படி நசீபம் மஃபரூதா, கடமையாக்கப்பட்டது. கடமையாக்கப்பட்டதுல ஏதாவது நம்ம ஒரு வியாக்கியானம் சொல்ல முடியுமா? அல்லாஹ் கடமையாக்கிட்டான். தொழுகைய, நோன்ப நம்ம அதில் போயிட்டு எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது கொடுக்க முடியுமா? இது இப்படி வேணாம், இதை அப்படி வச்சுக்கலாம், இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டான் பெண்களுக்கு சொத்துல பங்கு உண்டு. அதுக்கு அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான், இதா ஹதரல் கிஸ்மத உலுல் குர்பா வல் யதாமா வல் மசாகின் ஃபர்ஸுகூஹும் மின்ஹு. சில நேரங்களில் சொத்து பங்கு விதிக்கும் போது சொத்துல பங்குல தகுதி இல்லாதவங்களாம் வருவாங்க. தகுதி இல்லாதவனா, நான் தகுதி இல்லான்றது அர்த்தம் இல்லை. அந்த பங்கு பிரிக்கப்படும் போது அவர்களுக்கு பங்கு கிடைக்காது. உதாரணமா ஒரு ஒண்ணு விட்ட சொந்தமா இருக்கலாம், அவங்களும் நிற்பாங்க. யாராவது அனாதைகள் நிற்கலாம். அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கும் எதை கொஞ்சம் கொடுங்க. அப்படி இல்லையா, வகூலு லஹும் கௌலன் மஅரூஃபா, நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க அப்படிங்கிறான். சரி, அது அடுத்த விஷயம். அது மீராஸ்க்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. மனித நேயத்தின் அடிப்படையில், மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அது கொடுக்கலாம். அப்ப மீராத் சம்பந்தமாக ஒரு ஸ்லேடையாக, இஷாராவாக சொல்லப்பட்ட வசனங்கள் எத்தனை? 3. 3லுமே எல்லாம் என்ன சொல்றான், உல் அரஹாம் அக்ரபூன் அப்படின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துறான். அப்ப ஃபில் ஆயத்தில் ஊலா வஸ்தானியா இஷாரத்துன் இலா அன்ன அஹ்லல் கராபா அஹக்கு பிமீராசி கரீபிஹிம் அல் மய்யித் மின் கைரிஹிம்.
இப்போ என்ன சொல்றான் அல்லாஹ்? முதல் மற்றும் இரண்டாவது வசனத்துல அந்த மையித்தான உறவினர்களுடைய சொத்துல மிக அதிகமாக உரிமை உடையவர்கள் யார்? உறவினர்கள் அப்படின்னு சொல்றான். மிம்மன் லைஸ லஹு ஸிலத்து கராபத்தின் பில் மையித், யாரை விட யாருக்கு எந்த தொடர்பும் இல்லையோ. அவர் 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க, பரவாயில்லை, சொத்துல பங்கு கொடுக்க முடியாது. அவர் ஒரு முதலாளிங்க, சொத்துல பங்கு கொடுக்க முடியாது. அவருக்கு உதவி செஞ்சிருக்காரு, சொத்துல பங்கு கிடையாது. சொத்துல யாருக்கு உரிமை உண்டு? யாருக்கு ஸிலத்து கராபா இருக்கோ, உறவு சங்கிலின்னு சொல்றோம்ல, அந்த உறவு தொடர்பு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான். ஃபஹும் அஹக்கு பில் இர்சி மினல் முஃமினீன் வல் முஹாஜிரீன். நான் சொன்னேன் இல்லையா, முஃமினீனை காட்டிலும் முஹாஜிர்னு கேட்டோம். ஏன்? வகத் கானல் முஸ்லிமூன ஃபி ஸத்ரில் இஸ்லாம் யரிஸூன பிஸபபில் ஹிஜ்ரதி வல் முஆகாத். நான் சொன்னேன் இல்லையா அந்த வார்த்தை, மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்ததின் காரணமாகவும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்களையும் முஹாஜிரையும் அன்சாரியையும் சகோதரர்களாக ஆக்கியதின் காரணமாகவும், வகானு யரிஸூன மின் கபல், அவர்கள் வாரிசுரிமை பெற்றுக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கின பின்னாடி யூஸீக்கும் அல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் வந்த பின்னாடி இந்த சொத்தின் பங்கு என்பது யாருக்குரியது? உறவினர்களுக்கு மட்டும்தான் உரியது. அல்லதி ஆஹா ஃபீஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனல் முஹாஜிரீன வல் அன்சார். நான் சொன்ன விஷயம் விளக்கமா சொல்றாங்க. ஃபகானல் முஹாஜிரியு யரிஸு அஹாஹு அல் அன்சாரிய, ஒரு முஹாஜிர் சகோதரர் அவருடைய அன்சாரி சகோதரருக்கு வாரிசாகுவார். தூன கரீபிஹி, யாரை விட காட்டிலும், அவன் சொந்தக்காரங்களை காட்டிலும் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். வல்லதீன தப்பபு உத்தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், என்ன பாஹப்ஸா, ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தம் மிம்மா ஊது வ யுஸ்திரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அல்லாஹ் என்ன அப்படியே வர்ணிக்கிறான் அவங்களை. அவங்களுக்கு தனிப்பட்ட தேவைகள் இருந்தாலும் அதை காட்டிலும் அவர்களுக்கு முற்படுத்தி வழங்குவார்கள். யுஸ்திரூன அலா அன்ஃபுஸிஹிம், யாருக்கு பிரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க? அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு கொடுப்பாங்க. அதனால தான் வல் அன்சாரி யரிஸு அகாஹுல் முஹாஜிரி தூன கரீபிஹி பிஸபபில் மஆகாதி ஃபித்தீன் வஸ்தமர்ரல் அம்ரு அலா ذلك கذلك. இவ்வாறே என்ன செஞ்சிச்சு, இந்த விஷயம் நடைபெற்று கொண்டே இருந்தது. இலா அன் இஸ்தம்கனத்தீன் வ ரஸத் கவாயிதுஹு பிஃபத்ஹி மக்கா. இவ்வாறு தான் இருந்துச்சு மார்க்கம் நிலை பெற்றது. மார்க்கம்னா என்ன? இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெபிலைஸ் ஆகி சஹாபாக்கள் எல்லாமே செட்டில் ஆன பின்னாடி ரசத் கவாயிதுஹு, ரசானா அசல் அர்த்தம் நங்கூரமிட்டதுன்னு அர்த்தம். ரசானா இந்த ஆங்கர் சொல்லுவாங்கல்ல, மிர்சாத், சரியா, அதுக்கும் சொல்லுவாங்க ரசா அப்படின்ற அர்த்தம், சரியா. அப்ப அந்த கவாயிதுஹு அதனுடைய தூண்கள் சொல்லலாம். காயிதாவுடைய ஜம்மு கவாயித், மார்க்கத்தினுடைய அந்த அடிப்படையான விஷயங்கள் தெளிவாக நன்றாக ஊன்றி நிலை பெற்ற பின், அது எப்படி நிலை பெற்றுச்சு? பிஃபத்ஹி மக்கா, மக்கா வெற்றிக்கு பின்னாடி எல்லாமே செட்டில் ஆன பின்னாடி ஃபனஸஹல்லாஹு தஆலா அல் இர்ஸ பில் ஹிஜ்ரதி வல் மஆகாத் வஜஅலஹா பில் கராபதி வன் நஸபி. அல்லாஹ் இந்த வசனங்களை இறக்கி வச்சு தெளிவா சொல்லிட்டான், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய சொத்தில் பங்கு பெறுவது, அவனுடைய சொத்தில் வாரிசுரிமை பெறுவது என்பது அவனுடைய உறவினர்கள் மட்டும்தானே தவிர ஒரு முஹாஜிருடைய சொத்துல அன்சாரியோ அன்சாரியுடைய சொத்துல முஹாஜிரோ பங்கு பெற முடியாது. மூன்றாவது ஆயத்து இருக்குல்ல, லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதூன் மிம்மா தரக்கல் வாலிதான் வல் அக்ரபூன். அந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ரஃபஅ பிஹா அல் பாரி தபாரக வ தஆலா அத்ஸுல்ம அனில் லஈஃபைன். 2 பலகீனமானவர்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கானா, அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை நீக்கி இருக்கிறான்.
ரஃபானா என்ன அர்த்தம் இந்த இடத்துல? அஸால, உயர்த்தினான்னு அர்த்தம் வைக்க வேணாம். இப்ப ரஃபா அப்துல்ம, அல்லாஹ் அநீதத்தை நீக்கியிருக்கிறார். அநீதம் யாருக்கு இழைக்கப்பட்டது அப்படின்னா அல் மரஅ வத்திஃபுல், ஒரு பெண் மற்றும் ஒரு குழந்தை. ஏன்னா அந்த காலத்துல பெண்ணுக்கும் சொத்துல பங்கு கிடையாது, குழந்தைக்கும் சொத்துல பங்கு கிடையாது. ஏன்னா அந்த குழந்தை, பிறந்த குழந்தை, அதுக்கு எதுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறானா வஅமலஹுமா பிர்ரஹ்மதி வல் அத்லி வரத்த இலைஹிமா ஹுகூகஹுமா ஃபில் இர்சி. அல்லாஹ் அவர்களுக்கு கிருபையையும் நீதியோடு அவர்களை நடத்தி அவர்களுக்குரிய உரிமைகளை என்ன செய்யறானா திரும்ப கொடுக்கிறான் வாரிசுரிமை சட்டத்துல. எப்படி? ஹைது அவ்ஜப தௌரீஸன் நிசாஇ வர்ரிஜாலி வலம் யுஃபர்ரிக் பைன ஸகீரின் வகபீரின் வலா பைன ذكரின் வஉன்ஸா. அல்லாஹ் சொல்லும்போது ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்தவித பிரிவினையும் கிடையாது, ரெண்டுக்கு ஒன்றுன்றது வேற. இங்க சொல்லும்போது லிர்ரிஜாலி வலின் நிசாஇ அப்படின்னு தான் சொல்றான். அதே போன்று பெரியவங்களுக்கு மட்டும்தான் லில் கிபாரி இருசுன் வலைஸ லிஸ்ஸிகார் அப்படின்ற வார்த்தை எல்லாம் இல்லை. மிம்மா அகல்ல மின்ஹு அவ் கஸூர்ன்றது கூட சொத்தினுடைய அளவு எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிடுறான். பல் ஜஅல லிகுல்லி நஸீபம் ஃபில் மீராஸ் சவாவுன் கல்லல் இருசு அம் கஸூர். நான் சொன்னேன் இல்லையா, 10,000 ரூபா இருக்கு, 1000 ரூபா இருக்கு, எவ்வளவு இருந்தாலும் சரி வாரிசுதாரர்களுக்கு என்ன செய்யணும்? சொத்துல பங்கு கொடுத்துடணும். வஸவாவுன் ரதிய அல் முவர்ரிது அம் லம் யர்தா. வாரிசு கொடுக்கும் போது கொடுக்கிறார் இல்லையா, அவருக்கே சில நேரங்கள்ல என்ன செய்யும்? கொடுக்கறதுக்கு மனசு வராது, திருப்தி இருக்காது. என் மகன் என் கூட ஒழுங்காவே நடந்துக்கல, அவனுக்கு என் சொத்துல இருந்து பங்கு கொடுக்கவா அப்படின்னு நினைக்கலாம். அல்லது கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க அல்லது அக்கா தங்கச்சிங்க என்ன செய்யலாம்? எங்க வாப்பாவுக்கு எங்க அண்ணன் சரியாவே நடந்துக்கலன்னு சொல்லலாம். என் தம்பி வந்து எங்க வாப்பாவை அநியாயம் பண்ணிட்டான், எங்க அக்கா வந்து அவனை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க, இப்படி ஏதாவது ஒன்று சொல்லலாம். என்ன சொன்னாலும் சரி உறவினர்கள் அப்படின்னு அல்லாஹ் யாரை சொல்லியிருக்கானோ, யாரெல்லாம் அஸ்ஹாபுல் ஃபுரூதுன்ற வார்த்தையை அல்லாஹ் அஸ்ஹாபுல் ஃபுரூதுல் ஃபுகஹாக்கள் சொல்றாங்களோ, அஸ்ஹாபுல் ஃபுரூதுனா யாரு? கடமையான பங்குதாரர்கள். அதாவது அல்லாஹ் யாருக்கெல்லாம் நிஸ்ஃபு சுலுசு ருபுன்னு சொல்லியிருக்கானோ அவர்கள் அனைவருமே அவங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். சரி, அவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஃபரத்த இலன் நிசாஇ வல் அத்ஃபால் இஅ்திபாரஹுமா வகலா அலா ظுல்மி வல் ஹைஃபி பிஷஅனிஹிமா. அப்ப அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சிறுவர்களுக்கும், அதாவது சிறுவர் சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் இழைக்கப்பட்ட அநீதியை நீக்கிவிட்டான். அப்ப இந்த 3 ஆயத்து தான் நம்ம என்ன செய்யறோம்? படிச்சிருக்கோம், சரி பார்க்கிறோம். எது சம்பந்தமா? மீராசுடைய சட்டங்கள் சம்பந்தமா. அடிப்படையான 3 வசனங்கள் அல்லாமல் ஒரு மூடலான முறையில் மிகச் சுருக்கமான 3 வசனங்கள். இந்த 3 வசனங்களுடைய அடிப்படை விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். அது என்னது? உறவினர்களுக்கு சொத்து வழங்கணும். சொத்து யாருக்கு கொடுக்கணும்? உறவினர்களுக்கு கொடுக்கணும். சரியா? அப்ப ஆயத்துக்கள் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். முதல் காயிதா ஒன்று சொன்ன, நான் திரும்ப கேட்போம். என்ன காயிதா? லிர்தகரி மிஸ்லு ஹத்தில் உன்சயைன். வெளிப்படையா பார்க்கும்போது இது அநியாயமா தெரியும், அப்படித்தானே? இது என்ன அநியாயமா இருக்கு? ஏன் ஆணுக்கு 2 மடங்கு கொடுக்கணும், பெண்ணுக்கு மட்டும் 1 மடங்கு? யோசிச்சு பார்த்தோம்னா இது நீதி கிடையாது. ஆனா இப்பதான் அல்லாஹ் எப்படி அதை நீதியா நடக்கிறான் அப்படின்றத இமாம் சாபூனி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது ஆணும் பெண்ணும் சரிசமம் தானே. அந்நிசாவு ஷகாயிகுர் ரிஜால் அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்படி இருக்கையில ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த அண்ணன் தங்கச்சியில அண்ணனுக்கு மட்டும் 2 மடங்கு, தங்கச்சிக்கு 1 மடங்கு அப்படின்னு சொன்னா இது நியாயமா அப்படின்னு சில கேள்வி எல்லாம் இல்லை. இன்னும் கூட இஸ்லாமிய மார்க்கத்தை விமர்சனம் செய்யக்கூடிய பலர் இந்த கருத்தை சொல்றாங்க. எந்த கருத்தை? இஸ்லாத்துல பெண்களுக்கு சொத்து கொடுக்குறாங்க, ஆனா முழுமையா கொடுக்கல, பாதி தான் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட், ஒரு தவறான சிந்தனை இஸ்லாம் அல்லாதவர்கள் மட்டுமல்ல, இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நமக்கு மத்தியிலும் கூட இருக்கு. சில ஃபெமினிஸ்ட்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா டக்குன்னு சொல்லிடுறாங்க, இஸ்லாம் பெண்களுக்கு அநீதம் இழைக்கிறது அப்படின்னு.
அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த விஷயத்தை ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோடு பார்த்து நம்ம என்ன செய்யணும், தெளிவுபடுத்திக்கணும். ஸோ இமாம் சாபூனி அவங்க இந்த விஷயத்துல ரொம்ப அழகான முறையில் சொல்லி கொடுக்குறாங்க. பாப்போமா? லிமாதா கான நஸீபு ذكரி லிஅஃபல் உன்சா, எதற்காக வேண்டி ஆணுக்கு 2 மடங்கு பெண்ணுக்கு 1 மடங்கு? கது யதஸாஅலுல் பஅத், நம்மள சில பேர் கேள்வி கேட்போம், லிமாதா வஅதியத்தில் மர்அத்து நிஸ்ஃப நஸீபிர் ரஜுலி மஅ அன்னஹா அல்அஃபு மின்ஹு வ அஹ்வஜு லில் மால். கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஏன் ஆணுக்கு 2 மடங்கு கொடுக்கணும்? பெண் தான் வந்து மிக பலகீனமானவள். ஆண் சம்பாதிக்க போறான், பெண் சம்பாதிக்கவா போறா? பெரும்பாலும் பெண் வந்து பலகீனமானவள். காசு அவளுக்கு தான் தேவை அதிகம். இன்னைக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது கூட ஆணை விட 10 மடங்கு செலவு யாருக்கு ஆகும்? பெண்களுக்கு தான் ஆகும். ட்ரெஸ்ஸில் ஆரம்பிச்சு எல்லாமே அப்படித்தானே. பெண்களுக்கு செலவு அதிகம். அப்போ அந்த பெண்களுக்கு தானே அதிகமாக கொடுக்கணும். ஏன் ஆணுக்கு 2 மடங்கு இஸ்லாம் கொடுக்க சொல்லுது? வல் ஜவாப் அன்ன ஷரியத்துல் இஸ்லாமியா கது ஃபர்ரகத் பைனஹுமா ஃபில் இர்ஸி லிஹிகமின் கஸீரத்தின். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில இந்த பாகுபாடை ஏற்படுத்தி வச்சிருக்கு இல்லையா? இதற்கு பின்னணியில நிறைய நுட்பமான ஞானங்கள் உள்ளன. லிஹிகமின் கஸீரா, நிறைய நுட்பமான ஞானங்கள் உள்ளன. மின்ஹா, அதுல சில முக்கியமான விஷயங்கள்ல இங்க சொல்றாங்க. அவ்வலன் அன்னல் மர்ஆ மக்ஃபியத்துல் மஊனதி வல் ஹாஜா ஃபனஃபகத்துஹா வாஜிபத்துன் அலா இப்னிஹா அவ் அபீஹா அவ் அஹீஹா அவ் கைரிஹிம் மினல் அகாரிப். முதல் பாயிண்ட், ஒரு பெண்ணினுடைய செலவு, மஊனான என்ன அர்த்தம்? செலவு, நஃப்காத் வல் ஹாஜாத், அவளுடைய தேவைகள், அதெல்லாம் அவளுக்கு கடமையே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெண் தனக்காக வேண்டி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இது. ஒரு பெண் வந்து தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவ சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு பெண்ணை பொறுத்தவரை நம்ம வந்து பலகீனம், அவ வந்து டிபெண்டா இஸ்லாம் சொல்லுது, அப்படி அல்ல. சில பேர் இப்படி வைப்பாங்க, இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா பெண்ணை எப்ப பார்த்தாலும் ஆண்களிடத்தில் தேவையுடையவளாகவே வைக்க சொல்லுதா அப்படின்னு கேட்கலாம். அப்படி அர்த்தம் அல்ல. இஸ்லாம் பெண்ணை கண்ணியப்படுத்துது. பெண்ணை என்ன சொல்லுது? பெண்களை பாதுகாப்பது ஆண்களுக்கு கடமை. பெண்களுக்கு உணவளிப்பது, உடையளிப்பது, அவளுக்கு இருப்பிடம் வழங்குவது, அவளை கண்ணியப்படுத்துவது ஒரு ஆணாக பிறந்தவனுடைய கடமை. எப்ப தந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு தந்தையாக, சகோதரனாக, கணவனாக, மகனாக, பேரனாக, இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதனாக ஒரு இஸ்லாமிய பெண்ணை பாதுகாப்பதும் அவளுடைய தேவையை நிறைவேற்றுவதும் கடமை. அப்ப நஃபகத்துஹா வாஜிபத்துன், அவளுக்கு செலவு செய்யறது யாருக்கு கடமை? அலா இப்னிஹா அலா அஹீஹா அவ் அபீஹா. அவ பெண்கள் போய் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சம்பாதிச்சா தவறு கிடையாது. சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தான் கையில் சம்பாதிச்சு தான் சாப்பிட்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களை இஸ்லாம் தடுக்கலாம் இல்லை. நம்ம சொல்றது பொதுவான ஒரு பார்வை. இரண்டாவது, அவளுக்கு அவள் சம்பாதிக்க தேவையில்லை. அதே போன்று அவள் யாருக்கும் சம்பாதித்து கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்மளாம் அப்படியா? ஆண்களோட நிலை என்ன? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம என்ன செய்யணும்? சம்பாதிச்சு கொடுக்கணும் இல்லை? ஒரு கட்டம் ஆயிடுச்சு அப்படின்னா, படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா பெற்றோர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும். கல்யாணம் ஆயிட்டா பொண்டாட்டி, அதுக்கப்புறம் பிள்ளைகள், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு அடுத்தவர்களுக்கு வழங்குவது என்பது எப்போதுமே உள்ள கடமை. மௌத்தா போற வரைக்கும் எத்தனை வயசானாலும் அந்த ஆண் கொடுத்து தான் ஆகணும். அவன் வாங்குற நிலைமைக்கு வந்தால் பிரச்சனை ஆயிரும். அப்போ ஆண் என்ன செய்யணும்? அவனுக்கு கொடுப்பது கடமை. பெண்ணுக்கு கொடுப்பதோ செலவழிப்பதோ கடமை இல்லை.
லா துகல்லஃபு பில் இன்ஃபாகி அலா அஹதின் بخلاف الرجل فإنه مكلف بالإنفاق على الأهل والأقرباء وغيرهم ممن تجب عليه نفقته. அப்படிதானே? என்னெல்லாம் நஃபகா இருக்கோ செலவு, அக்கா பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க ஆரம்பிச்சு ஒன்று விட்ட மாமா பிள்ளைங்க, குப்பி பிள்ளைங்கன்னு யார் வந்தாலும், என்ன ப்ரோக்ராம் வந்தாலும், என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும், கல்யாணம், காது குத்துன்னு எது வச்சாலும் சரி ஆம்பளைங்க செலவு பண்ணணும். பொம்பளைங்களை கேட்பாங்களா? பொம்பளைங்க நேராக வந்து ஏற்ற கேட்பாங்க, ஏங்க இந்த மாதிரி எங்கள் அண்ணன் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க, நம்ம ஒரு நகை வாங்கி போடணும். யார் வாங்கி போடணும்? ஆம்பளை வாங்கி போடணுமா, பொம்பளை வாங்கி போடணுமா? அவங்க கிட்ட இருந்தாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. யார்கிட்ட கேட்பாங்க? கணவனிடத்தில் கேட்பாங்க. அது இயல்பு. நான் சொல்றது வந்து 2 பாயிண்ட்டுமே பாருங்க, உலக இயல்பு இதுதான். பெண்ணுக்கு அவளுக்கு அவள் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்தவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஆணுக்கு 2மே கடமை. 3வது நஃபகாத்து ரஜுலி அக்ஸர். எனவே அடுத்தவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணுன்ற வரும்போது அவனுடைய செலவுகள் என்பது அக்ஸர். எதுக்கெடுத்தாலும் ஆண் என்ன செய்யணும்? செலவு பண்ணணும். அல் மாலியா அல்ஹம். இல்திசாமாத் அப்படின்னு சொன்னா ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியான தேவைகள், அதனுடைய காரணிகள் நிறைய அவனுக்கு அல்ஹம் ஹியூஜா இருக்கும். மாசம் பிறந்துச்சு அப்படின்னு சொன்னா மளிகை பில்லில் ஆரம்பிச்சு அத்தனை பில்லு செட்டில் பண்ணும் யாரு? ஆண். உண்மைதானே? அம்மாவுக்கு கொடுக்கணும், அண்ணனுக்கு கொடுக்கணும், தங்கச்சி கொடுக்கணும், பொண்டாட்டி கொடுக்கணும், பிள்ளை கொடுக்கணும், படிக்கிற செலவு, எல்லா செலவும் இருக்கு. ஃபஹாஜத்துஹு இலல் மாலி அக்பர் மின் ஹாஜத்தில் மர்ஆ. எனவே பெண்ணினுடைய தேவை விட ஆணுடைய தேவை அதிகம். 4வது, ஒரு ஆண், நான் சொன்னேன் இல்லையா, காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அர்ரஜுலு யத்ஃபஉ மஹரன் லிஸ்ஸௌஜா. ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிக்கும் போது மஹர் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? ஆண் தானே கொடுக்கணும். வரதட்சணை வாங்குறதா? இன்னைக்கு தலைகீழா நடந்துகிட்டு இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் அடிப்படையான வாஜிபான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண் பெண்ணுக்கு மஹர் கொடுக்கணும். சரி, மஹர் கொடுத்து கல்யாணம் பண்ணாச்சு, என்ன செய்யணும் அடுத்து? ஒயுகல்லஃபு பிநஃபகத்தி சுக்னா. தங்குவதற்குரிய வீட்டு வாடகை யார் கொடுக்கணும்? வபில் மத்அம், சாப்பாடு, வல் மல்பஸ் லிஸ்ஸௌஜதி வல் அவுலாத், பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்துக்கும் எல்லா செலவும் யாரு? இவனுக்கு தான். 5வது, இதோட அடுத்த செலவு, பிள்ளைகளை படிக்க வைக்கணும். உஜூரு தஅலீமி லில் அவுலாத், குழந்தைகளுடைய எஜுகேஷனல் ஃபீஸ். உஜூர்னா என்ன அர்த்தம்? அசல் அர்த்தம் கூலின்னு அர்த்தம். இங்கே வந்து ஃபீஸ். வத்தகாலீஃபுல் இலாஜ், சிகிச்சை செலவுகள். திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். வத்தவா, மருந்து வாங்கணும். லிஸ்ஸௌஜதி வல் அப்னா, பொண்டாட்டிக்கும் செலவு பண்ணணும், பிள்ளைகளுக்கும் செலவு பண்ணணும். யார் செலவு பண்ணுவா? புருஷன் தானே. يدفعها الرجل دون المرأة إلى آخر ما هنالك من المصارف والنفقات. இது மாதிரி பல செலவுகளும் பலவிதமான எக்ஸ்பெண்டிச்சர்ஸும் ஆண்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லதி ஹிய அலா காஹிலிர் ரஜுல். இது யாருடைய தோள் மேல பாரமா இருக்கும்? ஆணுடைய தோள் மீது பாரமாக இருக்கும். அல்லதி யுகல்லஃபு பிஹா பிமுக்தத ஷரீஅத்தில் இஸ்லாமியா அல் குர்ரா, அல் கர்ரா, ஒளிமயமான இஸ்லாமிய ஷரியத்தினுடைய ஒரு அடிப்படையான விஷயங்கள் இதுதான். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், லியுன்ஃபிக் து ஸஅத்தின் மின் ஸஅத்திஹி வமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆதாஹுல்லாஹ். அல்லாஹ் ஒவ்வொருக்கு எவ்வளவு வசதி கொடுத்துருக்கானோ அந்த வசதிப்படி என்ன செய்யணும்? செலவு பண்ணணும். ரைட்டா? இன்னல்லாஹ யுஹிப்பு அன் யரா அஸர நிஅமதிஹி அலா அப்திஹி அப்படின்னு ஹதீஸ் வருதுல, அஸர நிஅமிஹி அலா அப்திஹி. அல்லாஹ் தன்னுடைய நிஅமத்தினுடைய அடையாளத்தை அடியான் மீது பார்க்க விரும்புகிறான். அப்ப எவ்வளவு நம்ம செலவு பண்ண சக்தி இருக்கோ அந்த அளவு தாராளமா என்ன செய்யலாம்? செலவு பண்ணலாம். மஹர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். மஹர் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம், இல்லையா?
அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், அதைத்தும் யஹ்தாஹுன் கின்தாரன் ஃபலா தஅഖுது மின்ஹு ஷைஆ அப்படின்னு சொல்றான். இப்போ பொறுக்குவியலையே கொடுக்கலான்னா இப்போ தன்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி மகரில் ஆரம்பித்து அவங்களுடைய லைஃப்ல என்ன செய்யலாம், செலவு பண்ணுவது ஆண்களுக்கு கட்டாய கடமை. இப்போ மின் ஹாதிஹி நத்ரத்தில் காத்திஃபா யதபய்யனு லனா ஹிக்மத்துல்லாஹி ஜலீலா ஃபி தஃப்ரீக் பைன நஸீபி الذكر والانثى. இப்போ இந்த கோணத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் ஏன் இப்படி பிரிச்சு கொடுத்துருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். فكلما كانت النفقات على الشخص اكثر والالتزامات عليه اكبر والخم. இப்போ இப்படி ஃபினான்ஷியலா அவனுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும்போது, அவனுக்கு பொருளாதார ரீதியா தேவைகள் இருக்கும்போது, அது ரொம்ப பெருசா இருக்கும்போது, இஸ்தஹக்க பிமன்திகில் ஆதலி வல் இன்சாஃப் அன் யகூன நஸீபுஹு அக்தர் வ அவ்ஃபர். அப்ப லாஜிக்கா பாருங்களேன், மன்திகில் ஆதலி வல் இன்சாஃப், நேர்மையா நீதியா சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆணுக்கு அதிகமாக கொடுக்கறது தான் சரியான விஷயம். அதுவும் இல்லாம இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, மஅன்னல் இஸ்லாம் ஆதா அஸ்ஸகர லிஅஃபல் உன்ஸா ஃபஇன்னஹு மஅ ذلك غمر المرأة برحمته وفضله. ஆணுக்கு 2 பங்கு கொடுக்கக்கூடிய இஸ்லாம் பெண்ணுக்கு 1 பங்கு கொடுக்க சொல்லுது. இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, பெண்ணை தன்னுடைய கிருபையால் கண்ணியப்படுத்தி ஃபௌக மா கானத் ததஸப்பர், அவள் கற்பனை செய்வதை விட, ஏன்னா அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு சொத்து என்பது எட்டாக்கனி. பெண்களுக்கு சொத்து அப்படின்றது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அதை என்ன செஞ்சிருக்கான், அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஏன்னா அதற்கு முன்னாடி லியன்னஹா துஷாரிகுஹு ஃபில் இர்ஸ், ஆணுக்கோடு சேர்ந்து என்ன செய்யறா, ஒரு வசதியான முறையில் வாரிசுரிமையில பங்கு பெறா. தூன அந்த தஹம்மல ஷையம் மின தபியாத். இஸ்லாம்ல என்ன சொல்லுது, அந்த பெண்கள் எந்த விதமான சிரமங்களையும் சுமக்க தேவையில்லை. சம்பாதிக்கணுமா, சேர்த்து வைக்கணுமா, எதுவுமே கிடையாது. அந்த பெண்கள் சேர்த்து வைப்பாங்க, அவங்களுடைய சொத்து இருக்கும். அதனால தான் அல்லாஹ் அந்த வசனத்தையும் சொல்றான், இல்ல பெண்களுடைய சொத்துல ஆண்களுக்கு பங்கு இருக்குன்னா என்ன அடிப்படை. இப்போ அந்த பெண்கள் என்ன செய்வாங்க, கண்டிப்பாக வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், அதெல்லாம் செகண்டரி. ஃபர்ஸ்ட் பிரைமரியா அந்த பெண்கள் தனக்கு கணவன் கொடுக்கக்கூடிய, அண்ணன் தம்பி கொடுக்கக்கூடிய, பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய காசெல்லாம் சேர்த்து வைப்பாங்க இல்லையா. ஒரு காலத்துல ஒரு முடிச்சு போட்டு வச்சிருப்பாங்க, பழைய காலத்து ஆட்கள்லாம் பார்க்கலாம். சரி, இப்போ எல்லாம் பேங்க்ல போட்டு வச்சிருவாங்க. சரியா, அப்ப காசு அந்த பெண்களிடத்துல இருக்கு, அந்த எந்த விதமான சிரமமும் உங்களுக்கு இல்லை. ஃபஹிய தகுத் லா துஅதி. நல்லா கவனிக்கணும், பெண்கள் என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்வார்கள், வாங்குவார்கள். they do not give. லா துஅதி, they do not கொடுப்பாங்க. சொல்லல, எங்க அண்ணன் வீட்டில் கல்யாணம்னா கூட புருஷன்ட்ட தான் கேட்பாங்களே தவிர அவங்க செலவு பண்ண மாட்டாங்க. அத்தனை எளிதில் எல்லா பெண்களையும் நான் சொல்லலை, பெரும்பாலான வீடுகளில் உள்ள விஷயம் அது. அவள் என்ன செய்வா, கனிமத்தா எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வாள். எதையுமே அவளுக்கு ஃபைனே கிடையாது. லா தகுரம்னா என்ன, கராம். அவளுக்கு ஃபைனா எதுவுமே இல்லை. ஆண்களுக்கு ஃபைன் நிறைய இருக்கு. கல்யாணம் பண்றியா, ஃபைன் உனக்கு, அப்படித்தானே. மகர் கொடுப்பது கடமை, அது சந்தோஷமா செஞ்சுதான் ஆகணும். ஆனா பெண்ணுக்கு அப்படி இல்லை. இவனுக்கு பாக்கெட்ல மாசம், இப்ப பாக்கெட்ல இல்லை, பேங்க் அக்கௌண்ட்ல வந்துச்சுன்னா அத்தனை பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும், அத்தனை செலவு இருக்கும், பொண்டாட்டிக்கும் கொடுக்கணும். அவள் என்ன செய்வா, தத்தஹிர், அவள் சேமித்து வைப்பாள். செலவு பண்ணுவாளா? பெண்கள் செலவு பண்ணுவாங்களா? தேவையில்லாத தேவை இருந்தாலே தவிர, ஒரு அவசியமான தேவைன்னு என்ன செய்வாங்க, செலவு பண்ணுவாங்க, மற்றபடி வச்சிருப்பாங்க. دون أن تدفع شيء من النفقات أو تشارك الرجل في تكاليف العيش ومتطلبات الحياة. வாழ்க்கையினுடைய தேவைகள், வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை அவ பங்கு பெறன்ற அவசியமும் கிடையாது. அல்லாஹ்வுடைய கிருபையில சில ஏழைப்பட்ட மக்கள், இப்போ நம்ம ஊர்லேயே பார்க்கலாம், நிறைய பெண்கள் என்ன செய்யறாங்க, கணவனோடு சேர்ந்து ஹோட்டலில் வேலை பார்ப்பாங்க, கடைகளில் வேலை பார்ப்பாங்க, பார்க்குறோம். அது கட்டாயமான இல்லை, ஆனால் செய்வது அவளுடைய விருப்பம், செய்கிறாங்க. சரியா, ஆனால் செய்யாமலேயே அவர்கள் என்ன செய்யலாம், இருக்கலாம். இஸ்லாம் அதற்கு அனுமதி கொடுத்துருக்கு. யாரும் வேலைக்கு போய் ஹஸ்பண்டுக்கு உதவி சென்ற அவசியமே கிடையாது. தேவைப்பட்டால் அவங்களுடைய விருப்பம் அது. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஷரியத்துல் இஸ்லாமியா லா துஜிபு அலல் மர்அதி
அன் துன்ஃபிக ஷைஅம் மின் மாலிஹா, யாருக்கும் எதற்கும் அவள் செலவு செய்ய இஸ்லாம் கடமையாக்கவில்லை. நல்ல விஷயத்தை கவனிக்கணும் நீங்க. ஆண்களுக்கு கடமை, பெண்களுக்கு கடமை இல்லை. அது அவளுடைய விருப்பம். அலா நஃப்ஸிஹா அவ் அவுலாதிஹா. ஆரம்பத்தை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன்ல, அவளுடைய தேவைகளுக்கு கூட அவகிட்ட காசு இருக்கும். ரைட்டா? பாருங்க, மஹ்மா கானத் கனியத்தன் மூசிரத்தன், எவ்வளவு வசதி வாய்ந்தவளாக இருந்தாலும் சரி, பெரிய கோடீஸ்வரியா இருந்தாலும் சரி, மாசம் பிறந்தா புருஷன்ட்ட ஒரு கணக்கு காசு வரணும். ரைட்டா? கேட்பாங்களா இல்லையா? அவங்ககிட்ட காசு இருக்கும், இருந்தாலும் மாசம் மாசம் கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணும். அவங்க தேவைப்படும் போதெல்லாம் கேட்பாங்க, அப்பையும் கொடுக்கணும். மஅ வுஜூதி ஸௌஜி லிஅன்னஹு ஹுவல் முகல்லஃப், புருஷன் இருக்கும்போது அவன் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு. பின் நஃபகத்தி அலைஹா வஅலா ஜமீ அவுலாதிஹா ஃபி சுக்னா வல் மத்அமி வல் மல்பஸ். ஏன்னா அல்லாஹ் அப்படி தான் சொல்றான், வாலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப். அந்த மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் செலவு செய்வது யாருக்கு கடமை? கணவனுக்கு. பிள்ளையை பெற்ற தகப்பன். அல்லாஹ் அழகா அந்த வார்த்தையை சொல்றான். கணவன்ற வார்த்தை அல்லாஹ் சொல்லல. என்ன சொல்றான் பாருங்க, வஅலல் மௌலூதி லஹு, யாருக்கு பிள்ளை உள்ளதோ. அப்படின்னா அர்த்தம் பெத்த பிள்ளைக்கு தகப்பன். இப்போ எப்போ பிள்ளைக்கு தகப்பனானையோ நீ உன் பொண்டாட்டிக்கும் செலவு பண்ணணும், அதுக்கு முன்னாடியே பொண்டாட்டிக்கு செலவு பண்ணணும், அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? செலவு பண்ணணும். அது எப்படி செலவு பண்ணணும்? பில் மஅரூஃப். வேண்டா வெறுப்பா செலவு பண்ணக்கூடாது, மன மகிழ்ச்சியோட செலவு பண்ணணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சரி, இப்படி இருந்தாலும் இது அந்த அளவுக்கு லாஜிக்கா இருக்கா, அந்த அளவுக்கு அது பொருத்தமா இருக்குமா அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். ரைட்டா? எப்படி என்னதான் இருந்தாலும் பெண்களுக்கு அது கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சில பேர் இன்னும் கேட்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. மகலும் தௌதீஹி, ஒரு விளக்குவதற்குரிய உதாரணம், எக்ஸாம்பிள். நபுதல் எக்ஸாம்பிளை சொல்றாங்க. வல் நத்ரிப் மஸலன், என்ன அர்த்தம்? வல் நத்ரிப் மஸலன் அப்படின்னா லெட்ஸ் கிவ் an example. யுவல்லிஹு லனா ஹாதிஹில் ஃபிக்ரா, இந்த சிந்தனையை தெளிவுபடுத்துவதற்குரிய உதாரணத்தை பார்ப்போம். ويظهر حكمة التشريع في التفريق بين ميراث الذكر والأنثى. ஒரு சின்ன உதாரணம் வாசிச்சு அர்த்தம் சொல்றதுக்கு முன்னாடி நான் விஷயத்தை சொல்றேன். ஒரு ஆள் இறந்துட்டார். உதாரணமா அப்துல்லானே வச்சுக்குவோம். அப்துல்லானே வச்சுக்குவோம், இறந்துட்டார். அவருக்கு வாரிசுகள் பார்த்தீங்கன்னா ரெண்டே பிள்ளைங்க தான், ஒரு ஆண் ஒரு பெண். இப்போ அவங்களுக்கு எவ்வளோ சொத்து பங்கு கொடுக்கறது நீங்க தான் சொல்லணும். ஆணுக்கு 2 பங்கு. சரி, அப்ப எவ்வளவு கொடுக்கணும் பெர்சன்டேஜ்ல? 75வா? 3ஆ பிரிச்சு 2 பங்கு மகனுக்கும் 1 பங்கு மகளுக்கும் கொடுக்கணும். 66.67 ஆணுக்கும் 33.33% பெண்ணுக்கும் கொடுக்கணும் இல்லையா? சரி, நம்ம எக்ஸாம்பிளா வச்சுப்போம். அவருடைய சொத்து மதிப்பு 3 லட்சம் ரூபா. இப்ப ஆணுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 2 lakhs. வெரி குட். பெண்ணுக்கு 1 lakh. வெரி குட். 2 பேத்துக்குமே கல்யாணம் ஆகல. 2 பேத்துக்குமே கல்யாணம் ஆகல. வாப்பா இறந்துட்டாரு, உம்மா அதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, வச்சிருவோம் நம்ம. இப்ப கிடைச்ச 3 லட்சத்தை 2 லட்சம் ரூபா பையன் எடுத்துக்கிட்டாரு. உதாரணமா ஒரு பேரு அஹ்மதுன்னு வச்சுக்குவோம், மகள் பேரு ஆயிஷான்னு வச்சுக்குவோம். இப்ப அஹ்மதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 2 lakhs. வெரி குட். ஆயிஷாவுக்கு 1 lakh. ஓகே. அடுத்து இப்ப கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்றதுக்கு மகர் தொகையாக அந்த ஊர் சட்ட பிரகாரம், நம்ம ஊரை வச்சுக்க வேணாம், அந்த ஊர் சட்ட பிரகாரம் ஒரு 2 லட்சம் ரூபான்னு வச்சுக்குவோம். மகர் எவ்வளவு? 2 லட்சம் ரூபா. சரியா? இப்ப அஹ்மதும் கல்யாணம் பண்றாரு, ஆயிஷாவும் கல்யாணம் பண்றாங்க. இப்ப அஹ்மது கையில இருந்த 2 லட்சம் ரூபாய என்ன செய்யறாரு? மகரா கொடுத்துட்டாரு. இப்ப கையில எவ்வளவு இருக்கு?
ஜீரோ இருக்கு இல்லையா? கரெக்டா இல்லையா? இப்ப ஃப்ரம் த ஸ்கிராச் ஆரம்பிக்கணும் அவரு. இனிமே கல்யாணம் பண்ண பின்னாடி அந்த பொண்டாட்டிக்கு வீடு வாசல் ஒரு வீடா இருந்தா கூட அதுக்கப்புறம் சம்பாதிச்சு என்ன செய்யணும், அவளுக்கு கொடுக்கணும் எல்லாமே. ஆயிஷாவுக்கு ஏற்கனவே கையில் எவ்வளோ இருக்கு? 1 lakh இருக்கு. இப்போ அந்த ஊர் கணக்கு பிரகாரம் அந்த அம்மா கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகும்போது மகர் எவ்வளோ வாங்குவாங்க? இப்போ அந்த அம்மாட்ட எவ்வளோ இருக்கு? கல்யாணம் முடிச்ச பின்னாடி அந்த அம்மாட்ட 3 லட்ச ரூபா இருக்கு, சகோதரன்ட்ட ஒண்ணுமே இல்லை. இப்ப இது சரியா தப்பா? லிஸ்தக்கரி மிஸ்லு ஹத்தில் உன்சைன்ற வசனம் சரியா தப்பா? ஏன்னா ஆணுக்கு செலவு என்பது எப்பவும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பெண்ணுக்கு செலவுன்றது அவளாக விருப்பப்பட்டு செலவு செய்தாலே தவிர தேவையில்லை. சரியா? இப்ப பாருங்க, இப்பதான் அந்த உதாரணத்தை சொல்றாங்க. இன்சானுன், நான் அப்துல்லான்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு மனிதன் தூஃபிய இறந்துட்டார். வஹல்லஃப வலதைனி ஃபகத், அவர் 2 பிள்ளைகளை மட்டும் விட்டு சென்றிருக்கிறார். 2 பிள்ளைல ஒரு ஆண் ஒரு பெண், ஸக்கர் வ உன்சா. வதரக மீராசன் லஹுமா ஸலாஸத ஆலாஃபி ரியாலின், 3000 ரியால்கள். உங்களுக்கு புரியுதுக்காண்டி 3 லட்சம் நான் சொன்னேன். ஃபஅலா லௌஇ ஷரியத்தில் இஸ்லாமியா தஅகுதுல் உன்சா அல்ஃப ரியாலின் வ யஅகுது ஸக்கர் அல்ஃபை ரியாலின். ஆணுக்கு 2000 ரியால், பெண்ணுக்கு 1000 ரியால் இஸ்லாமிய ஷரியத்தின் அடிப்படையில். ஒய்தா கானா அலா அபுவாபி ஜிவாஜி, 2 பேருமே திருமணத்துடைய வாசல் இருக்காங்க, அப்படி திருமணம் செய்யக்கூடிய வயது. வராத ஷாபு ஐயத ஜப்பஜ், பையன் கல்யாணம் பண்ணணும்னு விரும்புறாரு. ஃபைன்னஹு யத்ஃபஉ அல் மஹர லிஸௌஜதிஹி, பொண்டாட்டிக்கு மஹர் கொடுக்கணும். வல் நஃபரத், என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் லேட்டஸ்ட் அரபிக்கு. வல் ஃபரது இஃப்ருது தானே. வல் நஃபரத், லெட்ஸ் அஸ்யூம், என்ன அர்த்தம்? லெட்ஸ் அஸ்யூம். இந்த மேக்ஸ்லாம் படிச்சுப்பீங்கல்ல, இந்த ஃபினான்ஸ்லாம், லெட்ஸ் அஸ்யூம், நம்ம ஒரு அஸ்யூம் பண்ணிக்குவோம், இமேஜின் பண்ணிக்குவோம். அன்னல் மஹர அல்ஃபை ரியாலின் ஃபகத் ஃபகத் தஃபா குல்லமா வரிசஹு மின் அபீஹி மஹரன் லிஸௌஜதிஹி ஃபலம் யபக மஅஹு ஷையுன், வாப்பாட்ட இருந்த சொத்தை 2000 ரியாலையும் மஹரா பொண்டாட்டிகிட்ட கொடுத்துட்டார். கல்யாண செலவுக்கு என்ன பண்ணான்னு கேள்வி கேட்காதீங்க, சரியா? சும்ம யகல்லஃபு பஅத ஸிவாஜி பிகுல்லி நஃபகாத், கல்யாணம் ஆனா சும்மாவா, எல்லா செலவும் பார்க்கணும். நஃபகாத்து சுக்னா வ தஆமு வ ஷராபு. அம்மல் பின்து இந்த ஆயிஷான்னு சொன்னோம் இல்லையா, ஃபஇன்னஹா இதா அராதத் அன் ததஸவ்வஜ தஅகுதுல் மஹர மின் ஸௌஜிஹா வல் நஃபருத் அன்னஹு அல்ஃபைனி ஃபகத், அதுவும் 2000 வச்சுக்கங்களேன். ஃபஹிய கது வரிசத் அல்ஃப மின் அபீஹா வ அஹதத் அல்ஃபைனி மஹரன் மின் ஸௌஜிஹா வ அஸ்பஹ மஜ்மூஅ மா லதைஹா 3000. கையில் 3000 ரியால் இருக்கு, அண்ணன் கையில். சும்மா ஹிய லா துகல்லஃபு பிஇன்ஃபாக் ஷைஇ மின் மாலிஹா மஹ்மா கானத் கனியத்தன், 3000 ரூபாய் கையில் வச்சிருக்கால அந்த பெண் அவளுடைய கணவனுக்கு செலவு பண்ணணுமா? ஏதாவது கட்டாய கடமை இருக்கா? கணவன் தான் இவளுக்கு செலவு பண்ணணும். லிஅன்ன நஃபகத்தஹா அஸ்பஹத் அலா ஸௌஜிஹா فهو المكلف بتأمين سكنى لها والإنفاق عليها ما دامت في اسمته, அவளுடைய பாதுகாப்புல அவள் இருக்கக்கூடிய காலம் எல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் பிரியாம கணவன் மனைவியாக வாழக்கூடிய காலம் எல்லாம் அந்த ஆயிஷாவை கட்டினவர் என்ன செய்யணும்? அவளுக்கு செலவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப ஃபமாலுஹா ஜாத, அவள்கிட்ட இருந்த காசு அதிகமாயிருச்சு. ஒமாலுஹு நகச, அப்துல்லாட்டே சாரி அஹ்மதுகிட்ட இருந்த காசு குறைஞ்சிருச்சு. ஒமா வரிசத்துஹு மின் அபீஹா பக்கிய வன்னமா, அத்தா கிட்ட இருந்து அவகிட்ட வந்த காசு என்பது அவகிட்டயே இருக்கு. வன்னமா, அது வளர்ந்துக்கிட்டே போகுது. ஏதாவது பிஸ்னஸ்ல போட்டா அப்படின்னா வளரும். ஒமா வரிசஹு மின் அபீஹி ஃபகத் ஸஹப வல்லாஹ், வாப்பாட்ட இருந்து நம்ம அஹ்மத் பாய் வாங்கின காசு காணா போச்சு, அவர் பொண்டாட்டிட்டு தான் போயிருக்கு, இவர்கிட்ட இல்லைல்ல. ஃபமனில்லதி அஸ்அது ஹாலன், யார் ரொம்ப சந்தோஷமா நிலையில் இருப்பா? வாக்குசர் மாலன், யார்கிட்ட அதிக காசு இருக்கு? அல் ஃபதா மில் ஃபதாத்,
இளைஞனா அந்த இளைஞியா? ஒமனில்லதி தனஅம வதரஃபஹ அக்ஸர் அஸ்ஸக்கர மில் உன்ஸா. யார் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா என்ஜாய் பண்றது யாரு? ஆனா பெண்ணா? அதாஹுவ மன்திகுல் அக்லி வத்தீன். இதுதான் லாஜிக்கான விஷயம். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த பெண் என்பவள் ஷீ இஸ் ஆல்வேஸ் டிபெண்டன்ட்னு சொல்ற வார்த்தையை நம்ம சாதாரணமாக முடிச்சிட முடியாது. டிபெண்டன்ட்னா என்ன? அவர் வந்து அடுத்தவன் மீது நம்பி இதோடு இருக்கணும், அடுத்தவன் நம்பி இருக்கணும், அப்படி அர்த்தம் அல்ல. ஷீ இஸ் பிரிவிலேஜ்டு. ஆக்சுவலா என்னது அது? அவள் உரிமை பெற்றவள். அவள் தைரியமா கேட்கலாம். மகளா இருக்கும்போது அத்தாட்ட கேட்கலாம், அத்தா எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்கலாம். அண்ணன்ட்ட கேட்கலாம், தம்பிகிட்ட கேட்கலாம், கல்யாணம் ஆச்சா புருஷன்ட்ட கேட்கலாம், புள்ள பிறந்தா புள்ளட்ட கேட்கலாம், பாட்டி ஆயிட்டா பேரண்ட்ட கூட கேட்கலாம், இல்லையா? அவளுக்கு உரிமை இருக்கு. ஆனா அதே ஆணா இருந்தா தாத்தாவாயிட்டாலும் அவர் பேரம்பேத்திக்கு இவர் தான் செலவு பண்ணணும். பேரம்பேத்தி என்ன செய்யும்? இவர்கிட்ட கேட்கும். ரைட்டா? ஸோ இதுதான் வித்தியாசம். இந்த வித்தியாசத்தின் அடிப்படையில் தான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, லிர்தக்கரி மித்லு ஹப்தில் உன்சையின் அப்படின்னு சொல்லுது. சரியா? ஸோ இது லாஜிக்காக பார்த்தோம் அப்படின்னா இது எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஆனால் குறைபாடானும் கண், அந்த மாலக்கண்ணு மஞ்சள் சொல்லுவாங்க இல்லையா? காமால கண்ணனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் போல குறைபாடு அப்படின்ற கண்ணோட்டத்தோடு பார்த்தோம்னா குறையா தெரியும். ஆனால் வெளிப்படையாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அறிவுபூர்வமாக சிந்திச்சோம் அப்படின்னா, தர்க்க ரீதியா லாஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இறைவனுடைய கட்டளை என்பது மிக தெளிவானது. சரியா? ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு வாரிசுரிமையே கிடையாது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு டாப்பிக்கே அப்படிதான். மீராத்துல் மர்அதி கபுலல் இஸ்லாம். இஸ்லாமிய மார்க்கம் வருவதற்கு முன்னால் பெண்ணினுடைய வாரிசுரிமை நிலை எவ்வாறு இருந்தது? சரியா? ஒரு சுருக்கமா ஸ்பீடா பார்த்துருவோம். ஒரு சுருக்கமான கட்டுரை இது. லகத் கானத்தில் மர்அத்து கப்ல அன் தப்ஸுக ஷம்சுல் இஸ்லாம். இஸ்லாமிய சூரியன் உதிப்பதற்கு முன்னால் லா துஅதா ஷையம் மினல் இர்சி. பெண்கள் எந்த விதமான சொத்தில் பங்கும் வழங்கப்பட மாட்டார்கள். பிஹுஜ்ஜதி அன்னஹா லா துகாத்தில் வலா துதாஃபி அன் ஹிமல் ஆஷீரா. அதுக்கு என்ன ஆதாரம் கொடுப்பாங்கன்னா, பிஹுஜ்ஜா, ஹுஜ்ஜானா என்ன, அதுக்கு டிஃபெண்ட் எப்படி டிஃபெண்ட் பண்ணுவாங்கன்னா, அந்த பெண் போரிட மாட்டாள். யாராவது அவங்க ஊரை கபீலாவை அட்டாக் பண்ண வந்தா அவ என்ன பண்ண மாட்டா? சண்டை போட மாட்டா. வகானல் அரபி யகூல். அரபிகள் சொல்லுவாங்களாம், கைஃப நுஅதி அல் மால் மன் லா யர்கபு ஃபரஸன் வலா யஹ்மிலு ஸைஃபன் வலா யுகாத்திலு அதுவன். குதிரை மீது வாகனிக்காத, சவாரி செய்யாத, கத்தியை தூக்கி அதாவது வாளை எடுத்து போர் செய்யாத, எதிரியோடு போரிடாத ஒருத்தருக்கு நான் எப்படி சொத்துல பங்கு கொடுக்க முடியும்? அது யாருக்குரிய வார்த்தை அப்படின்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும். ஃபகானு யம்னஊனஹா மினல் இன்சி கமா மினல் இர்சி கமா யம்னஊனல் வலீத ஸிகார். பெண்களுக்கும் சொத்துல பங்கு இல்லைன்னு தடுத்தாங்க, சிறு பிள்ளைகளுக்கும் சொத்துல பங்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ومن هنا يعلم الباحث المصنف சரி பாஹிசுல் முன்சிஃப், ஒரு நீதமான ஆராய்ச்சியாளன் என்ன செய்வான்னா, இங்கிருந்து பார்ப்பான், அன்ன ஷரியத்துல் இஸ்லாமியா ஜாஅத் வல் அரபு தظلிமுன் நிசாஅ. இஸ்லாமிய மார்க்கம் வந்த நேரத்தில் அரபிகள் பெண்களுக்கு அநீதம் இழைத்து கொண்டிருந்தார்கள். வலா துஅதிஹுன்ன மின் மீராசி அஸ்வாஜிஹின்ன அவ் ஆபாயிஹின்ன ஷைஆ. பெண்களுக்கு அவளுடைய தந்தையோ அல்லது கணவனுடைய சொத்துல ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா இஸ்லாமிய ஷரியத் என்ன செஞ்சுச்சுன்னா, ஃபகர்ரரத் ஷரியத்து ஸமஹா பிஹாதிஹில் ஆயாத்தில் கரீமா லஹுன்ன ஹக்கன் ஃபில் மீராஸ். மேற்கூறப்பட்ட வசனங்கள், அந்த 3+3 அந்த வசனங்கள் மூலமாக பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்கு. யகுதுனஹு பிஇஸ்ஸத்தின் வ கராமத்தின். கண்ணியமா சங்கையா வாங்கிட்டு போவாளே தவிர லா மின்னதன் ஃபீஹி லிஅஹதின் அலைஹின். யார்ட்டையும் போய் ஒரு போனா போகுது, அன்பளிப்பா கொடுக்குறோம், போயிட்டு போகுது அப்படிலாம் கிடையாது. என்னுடைய உரிமை,
எனக்கு கொடுக்கணும்னு வாங்கிட்டு போனான். வலைஸ யஹ்சானன் அவ் தஹன்னுனன், அது யாரும் யஹ்சானாகவோ உபகாரம் செஞ்சிட்டோம் அல்லது தஹன்னுனன் இரக்கத்தின் அடிப்படையில் கொடுக்குறோம் அப்படிலாம் இல்லை. பல் ஃபரீதத்தும் மினல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. லஹுன்ன அப்படின்னு என்ன செஞ்சாங்க, அந்த பெண்கள் பெற்றுக்கொண்டார்கள். அப்ப இந்த ஆயத்துல் மவாரிஸ் இறங்கின பின்னாடி அரபிகளுக்கு தாங்கவே முடியல. எந்த அளவுக்குன்னா அவங்க சொல்லிக்கிட்டு வாங்க, ஃபகானு யவத்தூன ஐ யுன்ஸஹ தாலிகல் ஹுக்ம் லிஅன்னஹு கான யுகாலிஃபு மா யஅதாதுஹு வஅலிஃபூஹு. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு நாள் என்ன பழக்கப்படுத்தி இருந்தாங்க, பெண்களுக்கு சொத்துல பங்கு இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு சொத்துல பங்கு இருக்கு அப்படின்னா இது அவங்களால பொறுக்கவே முடியல. இந்த ஆயத்துக்கள் மாற்றப்படும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்தாங்க, எப்படியாச்சும் மாற்றப்படாதா அப்படின்னு. ரவா இப்னு ஜரீர் அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னஹு قال لما نزلت الفرائض التي فرض الله فيها ما فرض. இந்த ஆயத்துல் ஃபராயிதுல அல்லாஹ் இறக்கின பின்னாடி அது லில் வலதி அஸ்ஸக்கர் வல் உன்ஸா வல் அபவைன் கரிஹஹா பஅதுன் நாஸ், மக்கள் சில பேருக்கு அது பிடிக்கவே இல்லை, வெறுத்தாங்க. வகாலு சொன்னாங்க, துஅத்தா அல் மர்அத்து வர்ருபு வஸ்ஸுமன், அநியாயமா இருக்கு, ஒரு பெண்ணுக்கு மனைவி என்ற அடிப்படையில சுமனு கொடுக்கணுமா, ருபா கொடுக்கணுமா, துஅத்தா அல் இப்னத்து அன் நிஸ்ஃப, மகளுக்கு பாதியா கொடுக்கிறது, வயுஅத்தா அல் குலாம் ஸகீர், ஒரு சிறு குழந்தைக்கு சொத்துல பங்கா. லைஸ மின் ஹாவுலாய் அஹதுன் யகாத்திலுல் கௌம் வலா யஜூஸுல் கனீமா, இவங்க யாருமே போரிடலையே, கனிமத்தை இவங்களுக்கு உரிமை கிடையாது, இவங்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கிறது. அதனால அவங்க சொன்னாங்க, உஸ்குது அன் ஆதல் ஹதீஸ், இந்த விஷயத்தை அப்படியே அமைதியா இருங்க, யாரும் பேசாதீங்க. லஅல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்சாஹு, ரசூல் அவர்கள் மறந்துடுவாங்க இந்த விஷயத்தை. அப்படி இல்லையா, நகூலு லஹு ஃபயுகய்யிருஹு, ஒன்று செய்வோம், போய் சொல்லுவோம், எங்களால் ஒத்துக்க முடியல இந்த விஷயத்தை, நீங்க கொஞ்சம் மாத்திருங்கன்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு. ஃபகால பஅதுஹும், சில பேர் போய் யா ரசூலல்லாஹ் அன்னுஅதி அஸ்ஸபியல் மீராஸ், இந்த சின்ன பிள்ளைக்கு கை குழந்தைக்கெல்லாம் சொத்துல பங்கு கொடுக்குன்னு சொல்றீங்களே, வலைஸ யுக்னி ஷையன், அந்த பையன் என்ன செய்வான், அவன் அப்பாவுக்கு சம்பாதிச்சா கொடுக்க போறான், இப்பதான் பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு அது சொத்துல பங்கு கொடுக்கணும். அந்நொட்டியால் ஜாரியத்தை நிஸ்பு மாத்தரக்கா அபூஹா, அதே மாதிரி அந்த தந்தை இறந்துட்டா மகளுக்கு பாதி கொடுக்கணும்னு சொன்னீங்களாமே, அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? வலைஸத தர்கபுல் ஃபர்ஸ வலா துகாத்திலுல் கௌம், அவங்க தான் போரிடுறதும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, மறுத்து அம்சாங்க, இறைவனுடைய கட்டளை கண்டிப்பா என்ன செய்யணும், அமல்படுத்தி தான் தீரணும் அப்படின்னு. அப்ப மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க, எந்த அளவுக்கு பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்க கூடாது அப்படின்ன ஒரு மோசமான எண்ண ஓட்டம் அவர்கள்ட்ட இருந்துச்சு. ஹாதா ஷஅனுல் இஸ்லாம் மஅல் மர்ஆ, ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்ன செஞ்சிச்சு, அது அப்படியே மாத்துச்சு இல்ல. பெண்களை இழிவா நினைச்சுதானே அவங்க உயிரோட புதைச்சாங்க. ஹதீஸ் வருது இல்ல, மன் கானத் லஹு உன்ஸா ஃபலம் யஇத்ஹா வலம் யுஹின்ஹா வலம் யுஸிர் அலைஹா வலதஹு அனி அஸ்ஸுகூர் அத்கலஹு அல்லாஹுல் ஜன்னah, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். ஏன்னா அந்த காலத்துல பெண்களை உயிரோட கொன்றுவாங்க, உயிரோட புதைச்சிடுவாங்க. அல்லாஹ் சொல்றான், வைதல் மஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குதிலத், உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகளை மறுமையில எழுப்பி அல்லாஹ் கேட்பானா, என்ன பாவம் செய்ததன் காரணமாக அந்த பெண்கள் கொலை செய்யப்பட்டார்கள், கொன்று புதைக்கப்பட்டார்கள் அப்படின்னு. அப்ப ரசூல் அப்படி மாத்தினாங்க. எப்படி, யாருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்து ஃபலம் யஇத்ஹா, அந்த பெண்ணை உயிரோடு புதைக்காமல், வலம் யுஹின்ஹா, அந்த பெண்ணை இழிவுபடுத்தாமல், வலம் யுஸிர் அலைஹா வலதஹு, ஆண் குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல். அனி அஸ்ஸுகூர், பல வீடுகள்ல இருக்குல்ல, அவன் ஆம்பளை புள்ள, அவனுக்கு அதிகமா சாப்பிட கொடுக்கணும், அவனுக்கு அதிகமா செலவுக்கு காசு கொடுக்கணும், நீ பொட்ட புள்ள அடுத்த வீட்டுக்கு போறவன் தானே, இப்படியெல்லாம் இன்னைக்கும் பேசுறோம்ல. இப்ப அன்னைக்கு அப்படி இருந்ததை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைச்சாங்க. எப்படி சொன்னாங்க, அத்கலஹு அல்லாஹுல் ஜன்னah, அல்லாஹ் சொர்க்கத்தில் அவன் நுழைய வைப்பான்.
அல் பின்து பரக்கா, பெண் குழந்தை துர்ச்சகனம் அப்படின்னு நினைச்சாங்க. ரசூல் என்ன சொன்னாங்க? அல் பின்து பரக்கா, பெண் குழந்தை பிறப்பது பரக்கத்துன்னு சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை கண்ணியப்படுத்தி ரஃபஅ அன் காஹிலிஹா அத்-துல்ம் வ தஃபஅ அன்ஹா அல்-உதுவான், அவளுடைய தோளின் மீது இருந்த அநீதத்தை நீக்கி அவளுக்கு இழைக்கப்பட்ட அந்த வரம்பு மீறுதலை உடைத்து வவரஸஹா பஅத அன் லம் தகுன் தரிஸ் வஜஅல லஹா நஸீபன் மஃரூதன் அலா குர்ஹின் மினர் ரிஜால், ஆண்கள் வெறுத்தாலும் சரி பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நசீப இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்தது. வலாக்கின் நபதத் ஃபி ஹாதா ஸமானி நாபிதத்துன் கதீரா, அவங்க சொல்றாங்க, எழுதப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் இருக்கும். அவங்க சொல்றாங்க, இந்த காலகட்டத்தில் சில ஆபத்தான இயக்கங்கள், நாபித்தான முளைக்கக்கூடியவைகள் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆபத்தான சில என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, வந்து சொல்றாங்க, வல்லஹரத் ஃபிக்ரத்துன் வால்லத்துன் ஹபீஸா, அசிங்கமான வழிகட்ட சிந்தனைகள்லாம் வச்சு சொல்றாங்க. இன்னல் இஸ்லாம் பஹஸல் மர்அத ஹக்கஹா ஃபில் மீராஸ், இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு அநீதம் இழைத்து விட்டது, அவளுடைய உரிமையை பறிச்சிருச்சு. அது என்ன அநியாயம்? ஆண்களுக்கு 2 பங்கு பெண்களுக்கு 1 பங்கு அப்படின்றது எவ்வளவு பெரிய அநியாயம். வஜஅலஹா அல நிஸ்ஃப் மின் ஹஃத் الرجل يريدون على حد زعمهم دفع الظلم عنها بتسويتها بالرجل في الميراث. இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வெளியாட்கள் இருந்தால் கூட பரவாயில்ல, இஸ்லாமிய பெயர் தாங்கிகளே நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க, சொல்றாங்க ஆணும் பெண்ணும் சரிசமம், நீங்க ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 கொடுக்கக்கூடாது, 2 பேத்துக்கு சரிசமமா கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இவங்கெல்லாம் யார் தெரியுமா? இமாம் சாபுனி சொல்றாங்க, வஹாவுலா இன்னமாஹும் ஸஆலிபல் பஷர், இவர்கள்லாம் மனித உருவில் இருக்கும் ஓநாய்கள், மனித ஓநாய்கள். யம்குரூன பில் மர்அதி வ யகுர்ரூன பிஹா மின் அஜலி அன் ததமர்ரத அலா தஆலீமில் இஸ்லாம். ரொம்ப நல்லவங்க மாதிரி என்ன செய்வாங்க, பேசுவானுங்க. ஆனா இஸ்லாமிய அடிப்படையான விஷயங்களை வரம்பு மீறுவதற்கு ஏமாற்றக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம். ஆணும் பெண்ணும் சரிசமம்னு அப்படி கூவுறாங்கல, கத்துறாங்கல, இவங்கெல்லாம் மினல் அஜபி அன்ன ஹாஉலா இல்லதீன யப்கூன் அவ் யதபாக்கூன அலல் மர்ஆ, உண்மையிலே அழுகுறாங்க அல்லது அழுகுறமா நடிக்கிறாங்க. யாருக்காக வேண்டி? பெண் உரிமை அப்படின்னா ஹும் அன்ஃபுஸுஹும் அல்லதீன ضلوا عليها بلقمة العيش, இவங்களுடைய வீட்டை போய் பார்த்தீங்கன்னா இவர்கள் பெண்களுக்கு 1 வாய் சோறு கூட கொடுக்காதவர்கள். கடுமையான முறையில் என்ன செய்யறாங்க, அதை விமர்சிக்கிறாங்க. وبخلوا عليها بالنفقة واجبروها على النزول الى المعمل, வெள்ளை என்ன செய்வாங்க, பெண்களை கட்டாயப்படுத்தி ஃபேக்டரிக்கு வேலைக்கு அனுப்புறவனுங்க, வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுன்னு சொல்றவங்க. வெல் ஹனூத், கடைகளுக்கு, வைலல் மக்தப், ஆபீஸ்க்கு. எதுக்கு? லிதக்தஸிப வ துன்ஃபிக அலா நஃப்ஸிஹா மின் மாலிஹா அல்லதி ஜமஅத்துஹு, பெண்கள் சம்பாதிச்சு கொடுத்து வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஓநாய்கள் எல்லாம் சத்தம் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னஹும் தலாமியதுல் கர்பியீன் அல் மக்தூஊன பிமுதுனியதிஹிம் அல் காதிபா, மேற்கத்திய கலாச்சாரம், அந்த பொய்யான கலாச்சாரத்தை நம்பி ஏமாறக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம். இவர்கள் உண்மையிலே சொல்லணும்னா லா யுகீமூன லில் மர்அதி வஸ்னா வலா யன்துரூன இலைஹா இல்லா பிமின்தாரி ஷஹவதி வல் முத்ஆ, இவர்கள் பெண்களுக்கு உண்மையிலேயே கண்ணியத்தையோ மரியாதையை கொடுக்க மாட்டார்கள், ஒரு இச்சையான பார்வையோடு மட்டும்தான் இவர்களை பார்ப்பார்கள். அவரை பொறுத்த வரைக்கும் பெண் என்பவள் அவர்களுக்கு தவறான எண்ணத்தை கொடுக்கக்கூடியவள், அதாவது அவளுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவளை தவிர அவளுக்கு கண்ணியம் இருக்குன்னு நினைக்காதவங்க இவங்கெல்லாம். இவங்க தான் என்ன செய்யறாங்க, இவளுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை விஷயங்களை கொடுக்காம அந்த பெண்களுக்கு உரிமை கொடுக்குறன்ற பேர்ல இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ويكلفونها بأن تعمل لتكسب وتنفق على نفسها ويعرضونها للخطر في نفسها وعرضها ثم يدعون أن الدين قد ظلمها وأن الشريعة قد بخسها حقها. இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குறைபாடுறது, இஸ்லாம் அநியாயம் பண்ணிருச்சு, ஷரியத்தை அவங்களை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவர்களுடைய வார்த்தைகள்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அவளை விமர்சிக்கிறாங்க. அவருடைய கடுமையான முறையில விமர்சிச்சு சொல்ற வார்த்தைகளை சொல்றாங்க. இது வந்து சில பேருக்கு பொருந்தும் இல்லையா? இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல
சில சகோதரர்களுக்கு இது பொருந்த தான் செய்யும். அதனால இவங்கள அப்படிதான் சொல்லிடுறாரு, யா ஹாவுலை அன்சிஃபு அல் மர்அத மின் அன்ஃபுசிக்கும், முதல்ல பெண்களுக்கு முதல் நீதியா நடக்கிறதுக்கு பாருங்க. வஹர்ரிருஹா மின் துல்மிக்கும் வ துக்யானிக்கும் கப்ல அன் துஹர்ரிமுஹா மின் துல்மில் இஸ்லாம். இஸ்லாம் அநியாயம் பண்ணிருச்சு, நாங்க காப்பாத்துறோம், விடுதலை கொடுக்குறோன்றதுக்கு முன்னாடி நீங்க அந்த பெண்களுக்கு அநீதம் செய்யாமல் இருங்க, உங்களுடைய வரம்பு மீறுதலை விட்டும் அழிச்சாட்டியத்தை விட்டும் அந்த பெண்களுக்கு விடுதலை கொடுங்க. உண்மையிலேயே நீங்க நீதியாளர் வந்து அதை செய்யுங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இவர்களுடைய கருத்து. நம்ம இங்க தெரிய வேண்டியது என்னன்னா, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு வாரிசுரிமை வழங்கியது. எப்போ? அது வரைக்கும் வாரிசுரிமைனா என்னென்ன கிடைக்காத ஒரு காலகட்டத்துல எதுக்கு பெண்களுக்கு சொத்துல பங்கு, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம இந்தியாவிலேயே. அதானே பாரதியாருடைய பாடல். அப்ப பெண்களுக்கு படிப்பும் தேவை, அவங்களுக்கு சொத்துலையும் பங்கு கொடுக்கணும்னு இஸ்லாம் என்ன செஞ்சிச்சு, அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கு. அதை தான் என்ன செஞ்சிருக்காங்க, சுருக்கமான முறையில சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பார்த்ததை நம்ம சரியா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பெண்களுக்கு எதற்கு 2 பங்கு, 1 பங்கு கொடுக்கணும், ஆண்களுக்கு 2 பங்கு கொடுக்கணும், அதுக்குரிய காரண காரியங்கள், அதனுடைய அந்த எக்ஸாம்பிள், இதெல்லாம் என்ன செஞ்சுக்கணும், நம்ம தெளிவான முறையில் இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கணும். தொடர்ந்து இந்த ஆயத்தினுடைய சபபு நுசூல் என்ன, இந்த ஆயத்திலிருந்து நம்ம ஏற்கனவே பார்த்த சட்டங்கள் இருக்குல்ல, அதை ஒவ்வொன்றா இன்னும் கிளாரிட்டியாக என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம்.